ஈரான் ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காங்க. இந்தியா, சீனா மாதிரி சில குறிப்பிட்ட நாடுகளோட கப்பல்களை மட்டும்தான் இப்போது அந்த வழியாக விடுறாங்க. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட சேர்ந்திருக்கிற நாடுகள் கப்பல்களை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதையை கடக்கிறதுக்கு 18.8 கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்க போகிறாங்களாமா. அந்த பணத்தை வச்சு போருக்கு தேவையான செலவுகளை சமாளிக்க ஈரான் இராணுவம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. கராச்சிக்கு சாப்பாடு, மல்லிகை பொருட்கள் ஏற்றிட்டு போன பாகிஸ்தானோட செலன் கப்பலை ஈரான் இராணுவம் மறைச்சிட்டாங்க. பர்மிஷன் இல்லைன்னு அவங்க வெளியே சொன்னாலும் பின்னால் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஓடுது. பாகிஸ்தான் இப்போது அமெரிக்கா கூட நெருக்கமாக இருக்கிறது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கல. உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. நாங்கள் நினச்சா இந்த வழியவே மூடுவோம்னு ஈரான் மற்ற நாடுகளுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய கப்பலை ஏவுகணையை வச்சு ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் ஒரு மேட்டர் இருக்குது. அங்கே சண்டை பெருசாச்சுன்னா இங்கே பெட்ரோல், டீசல் விலை தாறுமாறாக ஏறும். இந்தியாவோட இறக்குமதி மொத்தமாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 6க்குள்ளே அந்த பாதையை திறக்கலைன்னா ஈரான் மேலே செம அட்டாக்